பப்பு சுப்பு சாப்பிட வாங்க. சாப்பாடு ரெடியா இருக்கு. 2 பேரும் வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு நம்ம ஹோம்ஒர்க் எழுதலாம். இங்கிலீஷ் டெஸ்ட் வேற இருக்கு, அதுக்கு வேற படிக்கணும். சீக்கிரம் வாங்க. அம்மா, நாங்க வரமாட்டோம். நானும் சுப்புவும் சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாதான் படிப்போம், ஹோம்ஒர்க் எழுதுவோம், டெஸ்ட் எழுதுவோம், ஸ்கூலுக்கு போவோம், சாப்பிடுவோம். எல்லார் வீட்லயும் பட்டாசு வாங்கிட்டாங்க, ட்ரெஸ் வாங்கிட்டாங்க. நீங்க எதுவுமே எங்களுக்கு செய்யல. பப்பு சுப்பு சாப்பிட்டுட்டு வாங்கப்பா, உங்களுக்கு நான் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து தரேன். ராதா, பசங்களுக்கு சீக்கிரமா சாப்பாடு வை, நம்ம போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம். அப்பா, நிஜமாவா சொல்றீங்க? எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து தர போறீங்களா? ஐ, ஜாலி ஜாலி. அம்மா, நாங்க வந்து சாப்பிட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கடைக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம், வாங்க. ஆமாப்பா, எங்களுக்கு இப்ப பசிக்கல. நாங்க இப்பதானே காஃபி குடிச்சோம், பிஸ்கட் சாப்பிட்டோம். வாங்கப்பா, ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம். வந்து சாப்பிடலாம்ப்பா. இப்பதான் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீங்க பப்பு சுப்பு, அதுங்காட்டி மாத்தி பேசுறீங்க. இப்ப ட்ரெஸ் தான் வேணும், எங்களுக்கு பசிக்கலன்னு சொல்றீங்களா நீங்க 2 பேரும்? ராதா, பசங்க சொன்ன மாதிரி நம்ம போய் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா லேசா துருள் போடுது, அதிகமா மழை பெஞ்சா அப்புறம் வெளியிலே போக முடியாது. அதனால ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டு அப்புறமா சாப்பிடலாம். வாங்க, கிளம்புங்க. ஐ, ஜாலி ஜாலி. அம்மா, அப்பாவே கிளம்ப சொல்லிட்டாருல, வாங்க ஃபர்ஸ்ட் போலாம். நானும் பப்பும் வெளியில போய் வெயிட் பண்றோம். சீக்கிரமா கதவை பூட்டிட்டு வாங்க. அப்பா, அம்மா, இங்க பாருங்க, ஒரு கடை இருக்கு. இந்த கடையில நிறைய Dress இருக்கு. இந்த கடையில போய் நம்ம வாங்கலாம், வாங்க. சரி பப்பு, நீனு அம்மா சுப்பு 3 பேரும் உள்ள போயிட்டு உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ வாங்குங்க. நான் வெளியில வெயிட் பண்றேன். ஆஹா, பப்பு சொன்ன மாதிரி இந்த கடையில எவ்ளோ Dress பார்க்கவே அழகா இருக்கு. எவ்ளோ saree அடிக்கிருக்கு. இன்னைக்கு எப்படியாவது நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல saree எடுத்துக்கணும். இந்த பொம்மைங்க எல்லாம் கட்டிக்கிற சேலைய பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கு. வாங்கம்மா வாங்க, இங்க எல்லா விதமான ட்ரெஸ்ஸும் எங்க கடையில இருக்கு. உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். அண்ணே, ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு எடுத்து கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ் எடுத்த பிறகு நான் saree எடுத்துக்கிறேன். எங்க வீட்டுக்காருக்கு ஒரு ஷர்ட் எடுக்கணும், நல்லதா பார்த்து எடுத்து கொடுங்க. எந்த ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்க்கவே அழகா இருக்கு. எது எடுக்கலாம்? இதான் எப்பயுமே எனக்குள்ள பிரச்சனை. இங்க எது எடுக்கலாம்னு யோசனை பண்ணிட்டு கடைசியில வீட்டுக்கு போன பிறகு அந்த ட்ரெஸ் எடுத்துக்கலாமோ இந்த ட்ரெஸ் எடுத்துக்கலாமோ தோணும். இது என்னோட வேலை. சரி, இன்னைக்கு நல்ல சாய்ஸ் பண்ணணும். அந்த ஷர்ட் எடுத்து கொடுங்க எனக்கு. அந்த ஷர்ட்டாப்பா நான் எடுத்து கொடுக்கறேன். உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீ இந்த தீபாவளிக்கு அதை போட்டுக்கோ. பப்பு ட்ரெஸ் எடுத்துனா இப்ப நம்ம எடுக்கணும். நமக்கு என்ன எடுக்கலாம்? இந்த யூனிஃபார்ம் எடுத்துக்கலாமா? அம்மா அம்மா, இந்த யூனிஃபார்ம் எனக்கு எடுத்துக்கிட்டா. சுபு, யூனிஃபார்மா? ஏன் யூனிஃபார்ம் எடுத்துக்கிற? உனக்கு வீட்ல 2 சட்டை இருக்கு, அதனால வேற ஏதாவது ஃப்ராக் மாதிரி பார்த்து எடுத்துக்கோ. இல்ல பட்டு பாவாடை சட்டை எடுத்துக்குமா. அம்மா, இன்னைக்கு மழை பெஞ்சது, அதே மாதிரி டெய்லி மழை பெஞ்சா எப்படி உங்களால எங்களுக்கு யூனிஃபார்ம் ரெடி பண்ணி தர முடியும்? அதனால இன்னொரு செட் நான் எடுத்துக்கிறேன். சுபே, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்காம யூனிஃபார்ம் எடுக்க போறேன்னு சொல்ற. மழை பெஞ்சா ஒண்ணு ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க, இல்ல நம்ம போகாம லீவ் போட்டு வீட்ல இருக்க போறோம். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தீபாவளி அன்னைக்கு பட்டு பாவாடை சட்டை ஃப்ராக் எல்லாம் போட்டுக்கும் போது நீ யூனிஃபார்ம் போட்டுப்பியா? லூசானி, நீ நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கோ. ஆமா இல்ல, பப்பா சொன்ன பிறகுதான் எனக்கு ஞாபகம் வருது. மழை பெஞ்சாதான் நம்ம ஸ்கூலுக்கே போக மாட்டோமா, அதனால நம்ம நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கலாம். அண்ணா, எனக்கு பட்டு பாவாடை சட்டை கொடுங்க. நல்ல பட்டு பாவாடை சட்டையா எடுத்து கொடுங்க அண்ணே. சரி பாப்பா, உனக்கு நல்ல பட்டு பாவாடை சட்டையா எடுத்து தரேன். இந்த பட்டு பாவாடை சட்டை போட்டா நீ ரொம்ப நல்லா இருப்ப. உனக்கு இந்த பட்டு பாவாடை சட்டை எடுத்து கொடுக்கறேன். அண்ணே, இப்ப பசங்களுக்கு எடுத்தாச்சு. எனக்கு வெளியில அந்த பொம்மை கட்டி இருக்கிற கிரீன் கலர் சேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு ஒன்னு எடுத்தா ஒன்னு ஃப்ரீ உண்டா அண்ணே? அம்மா, இந்த கிரீன் கலர் சேலை உனக்கு நல்லா இருக்கும். ஆனா இதுக்கு ஃப்ரீ கிடையாதுமா, இது கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால இது சிங்கிள் பீஸா தான் வரும். உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்க எடுத்துக்குங்க. நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு தரேன். சரிங்கண்ணே, எனக்கு இந்த கிரீன் கலர் சேலைய பேக் பண்ணிடுங்க. அதே எங்க வீட்டுக்காருக்கு பின்னாடி பிங்க் கலர் ஷர்ட் இருக்கு, அதையும் எடுத்து பேக் பண்ணுங்கண்ணே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த
இந்த தீபாவளி ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பப்பு டைனி ஸ்டோரிக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.